ஒரு தனி மனிதனுடைய வருமானம் அடிப்படையில் 4வது இடத்துல நாமக்கல் மாவட்டம் இருக்கு. முதலிடம் சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர். இந்த 3 மாவட்டத்தில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க. அதை விட்டுலாம் விடுங்க, நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க. கோயம்புத்தூரை பொறுத்தவரை பல்வேறு தரமான தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க. செங்கல்பட்டுல உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் செங்கல்பட்டுல இருக்கு. சென்னையை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய தலைநகரம். ஆனா 4வதாக இந்த பட்டியலில் ஒரு நகரம் இருக்கு, நாமக்கல். அதனுடைய தனிநபர் வருமானம் நாமக்கல் பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபர் நாமக்கலுடைய வருமானம் 4,44,000 ரூபாய். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குதுனாங்க, இந்தியாவுடைய தனிநபர் வருமானமே 2,19,000. மொத்த இந்திய நாட்டினுடைய தனிநபர் வருமானம் 2,19,000. நாமக்கல் மாவட்டத்தினுடைய தனிநபர் வருமானம் 4,44,000. அதனால் என்னுடைய கோரிக்கை எல்லா அரசுகளுக்கும் கூட, மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம தடுமாறிட்டு இருக்கோம், வேலை வாய்ப்புக்கு தடுமாறி கொண்டிருக்கின்றோம். 18 வயசுலிருந்து 24 வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 43% பேருக்கு வேலை இல்லை. 18 வயசுலிருந்து 24 வயசுல இருக்கக்கூடிய 43% குழந்தைகளுக்கு இன்னைக்கு வேலை இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை பொருளாதார மண்டலமாக, இன்னைக்கு எப்படி தஞ்சை இடம் வேளாண் மண்டலமாக சொல்லி இருக்கின்றோமோ, தமிழ்நாட்டை ஒரு இடத்துல பொருளாதார மண்டலமாக நாம் இதை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக செங்கல்பட்டுல நம்ம கொடுக்கிறோம். எதுக்கு கொடுக்குறோங்க? ஃபாரின் கம்பெனிக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு கரண்ட் ஒரு 2 ரூபா 3 ரூபா யூனிட் கொடுக்குறோம். கியாக்கார வர்றான் அவனுக்கு கொடுக்குறோம். குண்டாய்க்கார வர்றான் அவனுக்கு 10 வருஷம் கொடுக்குறோம். லேண்ட் ஃப்ரீயா கொடுக்குறோம், தண்ணி ஃப்ரீயா கொடுக்குறோம். ஆனா உள்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய உழைப்பாளிகளுக்கு அது கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக நான் கருதுகின்றேன்.